என்ன கோபி, என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? ராதா, உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில முதல் தடவையா அந்தமும் பாசமும் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா இதுவரைக்கும் யார் மேலேயும் பாசம் வச்சது இல்லையா? பக்தி வச்சிருக்கேன், ஆசிரம தலைவர் மேல பாசம் வைக்கத்தான் இதுவரைக்கும் எனக்கு யாருமே கிடைக்கல. கோபி, உங்களை நேத்திக்கு தான் சந்திச்சு பேசினேன். ஆனா இன்னைக்கு பாக்குறப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா ராதா, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. கோபி, நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த பந்தம் இன்னைக்கு நேத்திக்கு ஏற்பட்டதில்ல. உண்மைதான், ஏதோ விட்ட உரை தொட்ட உரை. என்னாச்சு கோபி? கண்ணுல மண் வந்துருச்சு. கொஞ்சம் ஊதி விடுறேன். இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கையிடுங்க கோபி, பிளீஸ். ஆமா, அவளை நீ பாக்கலையா? ஒரே தலைவலிமா, அதான் காலேஜ் போல. உட்காருமா, இப்ப வந்துருவா. ஆமா, நீ என்ன சாப்பிடுற? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. எப்படா அவ காலேஜ் படிப்பு முடியும்னு இருக்கு. ஏமா அப்படி? பொம்பளை பசங்களுக்கு அதிக படிப்பு தேவையில்லம்மா, ஒரு கடுதாசி எழுத படிக்க தெரிஞ்சா போதாதா? அதெல்லாம் பழைய கால தத்துவமா. இப்ப கலெக்டரா கவர்னரா பொம்பளைங்க இருக்காங்க. ஏதோ அவங்க அப்பா ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக அவளை படிக்க வச்ச. அவங்க அப்பா வாங்கி வச்ச வீடு இருக்கு, என்ன கல்லு வச்சா கட்டி இருக்கு. அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன்னா நான் அக்கடான்னு இருப்பேன். கைவசம் மாப்பிள்ள வச்சிருக்கீங்களோ? உன்கிட்ட சொல்றதுக்கு என்னம்மா, எங்க அண்ணன் மகன் ஒருத்தர் இருக்கான். ஆனா அவன் இவ அளவுக்கு படிக்கல, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. அதான் பொண்ணுக்கு படிப்பு அதிகம் தேவையில்லைன்னு சொன்னீங்களோ? நம்ம கையில என்னமா இருக்கு, நடக்கிறதானே நடக்கும். ஆமா, ராதா மனசுல என்ன இருக்குன்னு கேட்டீங்களா? இல்லையே, அப்படி ஏதாச்சும் இருக்கா? பயப்படாதீங்கம்மா, அவ மனசு போறவே நல்ல மாப்பிள்ள கிடைப்பான். நீங்க ஏன் உள்ள வரல? எனக்கு சேர்த்து நீயே கும்பிட்டு வேணுதான். உங்களுக்காக நான் சாப்பிட்டா உங்க பசி அடங்கிடுமா? பசி வேற பக்தி வேற இருந்தாலும் நீ சாப்பிடறத பாத்துட்டு இருந்தாலே என் பசி அடங்கிடும். இது என்ன மாசம்? ஜனவரி. ஏன்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 5 மாசம் இருக்கா? இருந்தாலும் நீங்க ரொம்ப தான் அலையறீங்க. அதுக்குல ராதா, மே மாசம் 108 டிகிரி வெயில் கொளுத்தும். இது மார்கழி குளிர், கொஞ்சம் இதமா இருக்குமேன்னு சொன்னேன். ஓஹோ, நீங்க அதுக்கு சொல்றீங்களா? அப்ப ஒண்ணு செய்வோமே, மே மாசத்துல வேணா அடுத்த மார்கழியில வச்சுக்கலாமே. ஏங்க, கல்யாணம்ங்கிறது அது மட்டும் தானா? அது மட்டும் இல்ல, ஆனா அது இருக்கு இல்லையா, சொல்ல போனா அதுதான் ரொம்ப முக்கியமான. போதும் போதும். ராதா, என் ரூமுக்கு வந்ததே இல்லையே, வாயம் போவோம். உங்க ரூம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு நானே வருவேன். ஐ மீன் சர்ப்ரைஸ் விசிட். உட்காராதா, பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வந்த மாதிரியே நான் போயிடுவேன். ஃபார் a change. உட்கார் ப்ளீஸ். என்ன பிடிச்சிட்டு விட மாட்டேன். வேண்டாத வம்ப விலைக்கு வாங்க நான் தயாரா இல்ல.
இத பாக்குறதுக்கு சங்கடமா இல்ல? சங்கடம் தான், ஆனாலும் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? விரல் கூட இல்லாம வீங்கி வெடியறான். அவனுக்கு சந்தோஷம் இருக்கேடா. கையே இல்லாத அவனுக்கு கையால் காளையா மனைவி அவன் கொடுத்து வச்சவன். ராதா, நீ மட்டும் அந்த பெண்ணாளுக்கு சம்மதிச்சேன்னா நான் குஷ்டரோகியா இருக்க கூட தயங்க மாட்டேன். கோபி, உணர்ச்சிகள் மனுஷனுக்கு இருக்க வேண்டியதுதான். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப அதிகம் கோபி. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மகாபலிபுரம் போலாமா? போலாம், ஆனா 6 மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு திரும்பிடணும். அங்க பாரு. வா போலாம். இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குல்ல? நரிக்கொம்பு இருக்கு சாமியோ, வாங்கிக்க சாமியோ. ஏங்க பாசுமணி ஊத்துமணி இருக்கு சாமியா? நீ பௌர்ணமி சாமியோ, நான் ஏழைகளுக்கு கண்ணால சாமியோ. ஆமா சாமி, காலைல காசு கூட கையில கட்டா சாமி. இன்னைக்கு எங்கிட்ட ஏதாச்சும் வாங்கினா நீங்க நடந்துட்டாலும் நடக்க சாமியோ. அப்ப அந்த பாசிமணி வாங்கிக்கிறாதா? நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். ஏன் சாமி அப்படி சொல்ற? நாங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட சாமி சாமியா. வாங்க போலாம். ராதா, உண்மையிலேயே சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட கூட்டம் இது. எந்த நிலையிலையும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. உயிரே போனாலும் புருஷன் ஜாதி பிரிய மாட்டாங்க. அப்படி தப்பி தவறி ஒரு நாள் பிரிஞ்சுட்டா அந்த கூட்டத்தில இருந்தே அவளை விலைக்கு வச்சிருவாங்க. அப்படியா? பல்லவ சாம்ராஜ்யம் பரவி இருந்த காலத்துல தொண்டை மண்டலத்துக்கே பெரிய துறைமுக பட்டமா இருந்தது இந்த மாமல்லபுரம் தான். தெரியுமா உனக்கு? நீங்க என்ன எம்ஏ ஹிஸ்டரியா? இன்னும் கொஞ்ச நேரம் போனா அழகான சன்செட் பார்க்கலாம். அதுவும் இந்த இடத்துல ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஐயோ, ஆராச்சே. நான் ஒரு மடைய இப்பதான் புரியுதா? சன்செட் சொல்லி உனக்கு வீட்டு ஞாபகத்தை உண்டாக்கிட்டேன். இல்லன்னா வராதா? எப்படி வரும்? இருட்டா தானா வருது. இருட்டுறதுக்கு தான் இன்னும் நேரம் இருக்கு. இப்ப கிளம்பினாக்கா இருட்டுறதுக்கு முன்னாடி போய் சேர முடியும். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா போகும். லேட்டா? கோபி, என்னுடைய கண்டிஷன் ஒத்துக்கிட்டதுனால தான் நான் உங்க கூட புறப்பட்டு வந்தேன். உண்மைதான், உண்மைதான். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? மாமல்லபுரத்து கடற்கரை, மன்மதன் ரதி மாதிரி காதலர்கள் கையெழுத்து மறைகின்ற நேரம், கண்ணு கிட்டிய தூரம் அளவே இல்லை. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? தண்ணியில பிடிச்சு தள்ளுவாங்க. இப்ப எப்படி இருக்கு? இதே வர்ணிங்க பார்க்கலாம். தண்ணீரில் தள்ளி விடப்பட்ட காதலன் தள்ளாடினான், தடுமாறினான். ஆனாலும் எழுந்து நின்றான். வீட்டுக்கு புறப்பட தயாராகி கொண்டிருக்கும் காதலிக்கு கையசைத்து டாட்டா காட்டினான். கோபி, what do you mean? நத்திங். துணிதான் அணைஞ்சு போச்சு, கொஞ்சம் இருட்டுன்னு சொல்றேன். கோபி, வாங்க போலாம். இதுக்கு காதலியோட பதில் என்ன தெரியுமா? தலைவா கொஞ்சம் காத்திரு, வெட்கம் போனபின் என்னை சேர்த்திரு. இது ரசிக்கிற நிலைமையில நான் இல்ல கோபி. என்னாச்சு? இது ஒரு மூணாந்தர லாட்ஜ். சிரிச்சுக்குங்க. காலையில நான் முழிச்ச முகம் சரியில்லை. வழக்கமா நீ யார் முகத்துல முடிப்ப? பூனைக்குட்டி முகத்துல. என்ன கோபி, ஒரு கட்டில் தான் இருக்கு? சிங்கிள் ரூம். ஏ, டபுள் ரூம் கிடைக்கலையா? இல்லன்னுட்டான். வெரி குட். ராதா, ஏன் இப்படி சிடுசிடுன்னு இருக்க? என்னாச்சு இப்போ? இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் நான் நினைக்கல கோபி. இந்நேரம் எங்க அம்மா துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அம்மா கிட்ட நிலைமையை விளக்கி சொல்லி சமாளிச்சுக்கலாம். சரி, படுங்க. ராதா, எனக்கு தூக்கம் வரல. கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருக்கலாமா? இப்ப என்னத்த பேசுறது? ரொம்ப டயர்டா இருக்கு. உங்க பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணேன். அப்படியா? நான் எதிர்பார்க்கல. நானும் தான். நீங்க திடீர்னு என் முன்னாடி வந்து நிப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. என்ன சாங்கி அது? நானும் இப்படித்தான் முன்னொரு நாள் இதை பார்த்துட்டு விவரம் புரியாம அம்மா கிட்ட கேட்டேன். என்ன சொன்னாங்க? அந்த மரத்துல தாலி கட்டினா சீக்கிரம் கல்யாணம் நடக்குமா? தாலி கட்டினா கல்யாணம் நடக்கும்னா தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்குமோ? வந்து ரொம்ப நேரமாச்சா? உனக்காக எவ்வளவு நேரம் வேணும்னாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். அப்படின்னா படிப்பு முடியற வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும். படிப்பு முடிகிற வரைக்கும் என்ன, நீ கிடைக்கிறது மட்டும் உறுதினா காலம்பூரா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். கோபி, நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க.
ஆமா, உங்களை நான் ஏங்க வர சொன்னேன் தெரியுமா? கடவுள் சன்னிதானத்துல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியா வந்துட்டேன். ராத்திரி தூங்கும் போது கூட நினைச்சேன் இப்படி நீங்க ஏதாவது நினைப்பீங்களோன்னு கூட தோணுச்சு. அது சரியா போச்சு. இப்போ ஒண்ணு கெட்டு போல. வாங்க. முதல்ல அந்த தாலியை பாக்கெட்டுக்குள்ள போடுங்க. ம். கடவுளே, வர்ற மே மாசத்துல நம்ம கல்யாணம் நடக்கணும்னு இந்த தாலியை இதுல கட்டுங்க. வெரி குட். நம்ம கல்யாணம் ஆயிடுச்சா? இப்ப நான் என்ன பண்றேன், அழகான குழந்தை பிறக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டுறேன். சரி, நமக்கு கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறக்கிறதுக்கு அது என்ன ரிஷி பண்டமா? இப்ப அப்படித்தான் சொல்லுவீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாப்போம். என்ன பார்க்க போற? சாப்பாட்டுல எனக்கு ஏதாவது மிச்சம் வைக்கிறீங்களா, இல்ல எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுவீங்களான்னு. ஏன் அவளை குறைச்சலாம அரிசி போட்டு வடிப்பேன். இந்த காலத்துல சிக்கனமா செலவு செஞ்சாதான் குடும்பத்தை அழகா நடத்த முடியும். சிக்கனம் இருக்க வேண்டியதா, அதுக்காக கஞ்சி தரம் கூடாது இல்லையா? அப்புறம் கஞ்சூசா? யாருண்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்போம். பாப்போம் பாப்போம். ம், என்ன வேணும்? உன் கை இப்ப தரமாட்டேன். பாத்தியா, இப்பவே கஞ்சன்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஏன்பா வெத்தில பாக்கு இடிக்கிறதுக்கு ஒரு ஓலு கேட்டுக்கினேனே, இன்னும் ஆச்சு. வாங்கியார்ல, எத்தி தபாவளை நான் கேட்டுக்கினேன். அடுத்த தப்பா வாங்கிட்டு வர்றேன். ஏன்பா நான் இன்னும் தோடு கேட்டுக்கினேன்னா தொருவு கேட்டுக்கினேன்னா, வெத்தில பாக்கு இடிக்கிறதுக்கு ஒரு ஒருளு தானே கேட்டுக்கினேன். பல்லெல்லாம் ஆடி போச்சு. நான் எப்படி வெத்தலை பாக்கு மெல்லுவேன்? வெத்தலை பாக்க என் கையில குடு, மென்னு குடுக்குறேன். அடச்சே கைராத்து, இன்னும் நான் சொன்னேன் மென்னா குடுக்குற, உன் மெல்லிய முறிச்சு விடுவேன். கஸ்மாலம். ஏய் கிழவி, எட்டி ஒருச்சுனா இடுப்பல முடிச்சு போடு. யார பார்த்து கஸ்மாலங்கற கன்றாவிடா. தாத்தா, யார பார்த்து துப்புற? உன்னை துப்புறப்பா, நீ போப்பா. நாம கஸ்மாலம் என்ன குரல வஸ்திக்கிற? நான் யார் தெரியுமா? தெரியாதுடா, போடா. பெரிய பேட்ட புஸ்தா ரொம்ப தான். யார புச்சாக்கிறான்? என் புருஷன் தான் பாவி. இந்த சாராயமா சுண்டிச்சோரா? சுண்டிச்சோறு அதான் கும்னு தூக்குது. என்ன கஸ்மாலம்? பாத்து கத்துறா, தொண்டை கட்டி போகுது. அதாய், இந்த தப்பா உனக்காக தான் விட்டு போறேன். அத்த தப்பா நீயா கூறா? அவ என்ன கல்வி கேளாண்டி. இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நீ பாட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஆத்தாள மகளை சேர்த்து கூத்து நடத்துங்கடி. எனக்கு என்ன? இல்லையா, நான் ஒண்ணும் உன் கூட ஓடி வரல. தொங்க தொங்க தாலி கட்டி இருக்கேன், ஞாபகத்துல வச்சுக்க. அப்படின்னு ஒண்ணு செய். என்ன? நான் வேணும்னா என் கூட வந்துரு. அதானே என்னால முடியாது. ஏண்டி? நான் பிறந்த இடம் வளர்ந்த இடம், செத்தாலும் நான் இங்கதான் சாவேன். நீ சாக மாட்ட, என்ன சாக அடிப்பேன். அம்மா என்ன மராதா, காலேஜ்ல நடந்த கட்டுரை போட்டியில எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. அப்படியா? என்ன பரிசு கொடுத்தாங்க? பாரதியார் கவிதைகள், இலக்கிய அணிகள், அப்புறம் ஒரு சர்டிபிகேட். ரொம்ப சந்தோஷமா. பிரின்சி என்ன ரொம்ப பாராட்டினாங்க. காலேஜ் பூரா எனக்கு என்ன பத்தி தான் பேச்சு. கல்லடி படலாம், கண்ணடி படக்கூடாது. வாமா திருஷ்டி சுத்தி போறேன். வாமா. கோயிலுக்கு வந்து போறதுல மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்படுதுல்ல? கடவுள் தான் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காரு. ஆனா கோயிலுக்கு வந்தா மட்டும் அந்த நிம்மதி கிடைக்குதே, அது ஏம்மா? உங்கள மாதிரி பிள்ளைங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் வாரியார் சாமி விளக்க சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? கம்பி போற இடமெல்லாம் கரண்ட் இருக்கு, ஆனா பல்பு போடுற இடத்துல தானே விளக்கு எரியுது. விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி மந்திரங்களையும் ஜபங்களையும் உருவேத்தி கும்பாபிஷேகம் பண்ணி பலம் வந்து வழிபடுறதுனால அதுக்கு ஒரு தனி மகத்துவமே இருக்குமா. கோயிலுக்கு வந்தாலே மனசு லேசாயிடுதுல்ல. நம்ம மனசுல இருக்க பாரத்தை எல்லாம் அவன் பாதத்துல கொட்டிடுறோமே. உடம்புல இருக்க அழுக்க போக்குறதுக்காக தினமும் குளிக்கிற மாதிரி மனசுல இருக்க சுமையை குறைக்கிறதுக்காக அப்பப்ப கோயிலுக்கு வரணுமா? அம்மா, நீ கதா காலட்சேபமே பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருமா? உன் படிப்பு சீக்கிரமே முடியட்டும். ஒன்ன ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் காசியோ ராமேஸ்வரமோ அப்படியே நான் கல்யாணமே செஞ்சுக்க மாட்டேன்பா. அதெல்லாம் நடக்க வேண்டியது காலாகாலத்துல நடந்தாகணுமே. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் அவன் செய்ய.
என்னடி ரொம்ப ரோஷனியா குந்தி நிக்கிற? சும்மாதான். ஆட்டுக்கல்ல போட்ட அரிசி அப்படியே ஆக்கிது அத்தா போகுது. ஏண்டி எங்க இந்த கோமாளி பைய? யார கேக்குற? உன் புருஷனை தான். மருமகனாச்சுன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. ஐயோ மருமவன் மானங்கட்ட சந்தையில பையன் மருமகனை பாத்தீங்களாங்கிற மாதிரி. உன் மகன் இருக்கிற அளவுக்கு அந்த மருமக புள்ள போறாதாக்கும். உனக்கு வசதினா மாடியில வச்சுக்க. மாடியில வச்சுக்கவே மடியில வச்சுக்கவே, அதை பத்தி உனக்கு என்ன? வச்சுக்க உனக்கு அவனுக்கு சச்சரவான்னு கேட்டேன். ஆமடியா கொண்டாடிக்குள்ள 1000 இருக்கும், அதை பத்தி கேட்க நீ யாரு? கேப்படி கேப்ப. நேற்று வரைக்கும் நான் வேண்டி இருந்துச்சு, இன்னைக்கு எடுத்தறிஞ்சு பேசுற. சரி சரி தள்ளு, ஒரு பக்கம் ஒதுக்குது இல்ல, அது மாதிரி நானும் ஒதுக்கிடுறேன். அதுக்கு ஏன் இப்படி உழவுற? பயல 4 நாளா காணமேன்னு கேட்டேன். எங்கேயாச்சும் வேலைக்கு போயிருக்கோம். வேலைக்கு போனானா உன்னை விட்டுட்டா ஓடி போட்டானா? எப்படி? புள்ள குட்ட புள்ள கருவ மணி போட்ட புள்ள நாக்கு சிவந்த புள்ள கண்ணம்மா இனி நான் தாண்டி ஒம்பூருதான் கண்ணம்மா என்னடி முனி அம்மா. ஏமா இது ஹோட்டல் நினைச்சா உன் வீட்டு புழக்கடை நினைச்சியா? இங்க முடிய கூடாதா? இல்ல முடிய கூடாதவா? கருமம் கருமம். நான் ஒரு அறிவு கட்டவன், உன்னை போய் இங்க கூட்டிட்டு வந்த பாரு. கதாயி உனக்கு இந்த இடம் லாயக்கு இல்ல, வா போலாம். வா, இஷ்டப்பட்டது துண்ணு கூட்டியாந்த. நான் வரமாட்டேன், துண்ணு தான் வருவேன். சூடு ஆப்பம் கொண்டாடட்டுமா? ஆப்பமா? என்ன விட நல்லா சொல்லுவியா? நமக்கு இன்னொரு மாட்டு பாரு கிராக்கி. யார் பார்த்து கிராக்கிங்க? அவனை விட்டுரு, இது நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. சரிப்பா, கோச்சுக்காரப்பா, போய் ஏதாச்சும் கொண்டு வா. ஏதாச்சுன்னா இருக்கிறத எல்லாம் கொண்டா போ. சரி சரி. காத்தாயி என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அசிங்கமா பார்த்து சிரிக்கிறாங்க. எந்த பையன் சிரிச்சான்னு சொல்லு, அவனை சிலிப்பிற சிலிப்பி. அத்தா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், கொஞ்ச நேரம் வாயை திறக்காம இருக்கிறியா? ஏன்பா அதுக்கு நீ இவ்வளவா கொண்டாடுவ? இதுக்கெல்லாம் பில்லு நீ கொடுப்பியா? என்ன எல்லாத்தையும் கொண்டாடா என்ன அர்த்தம்? சரி நீ போ. காத்தாயி இவ்வளவு நீ திங்க போறியா? முடிஞ்சதை தும்ப, மிச்சத்தை மூட்டை கட்டி வீட்டு கொண்டாடுவேன். ஏன் போக சொல்லுவீங்க? எங்களுக்குள்ள 1000 இருக்கும். காத்தாயி இவ்வளவுக்கு பில்லு எவ்வளவு ஆகும் தெரியுமா? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லம்மா. பில்லு குடுக்கலன்னா என்ன மாவாட்ட வச்சிருவாம்மா. நான் தின்னுட்டு போறேன், நீ இருந்து மாவாட்டிட்டு வா. ஐயோ ஆமா, இந்த கல்யாணத்தை நாம எப்படி நடத்த போறோம்? அதாவது என்ன மாதிரி கல்யாணம்னு நம்ம கல்யாணம் வச்சுக்கலாமா? அது வேணாயா, வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஐயரை வச்சு தாலி கட்டிக்கலாம். அது ரொம்ப லட்சணமா இருக்கும், புகையை விட்டு போர் அடிச்சிருவானுங்க. அப்ப ரிஜிஸ்டர் கல்யாணம் வச்சுக்கோ. இது ரொம்ப சிம்பிள். பொண்ணு மாப்பிள சாட்சிகள் 2, கையெழுத்தோட கதை முடிஞ்சு போச்சு. ஏங்க ஏற்கனவே நீங்க பண்ணிருக்கீங்களா? நீங்க என்ன சார் சொல்றீங்க? ராதாவுக்கு எப்படி இஷ்டமோ அப்படியே செய்யுங்க. உங்க அபிப்பிராயம் என்னவோ அதான் என் முடிவு. கதாயி கவனிச்சிட்டியா? இதுதான் குடும்பம். பாரு, வந்த இடத்துல வாய கலராத. கிளறதுக்கு வாய் என்ன குப்பை தொட்டியா? வாய கட்டிக்கவே பேசாம இரு. சொல்லுங்கம்மா. சரி, ஒரு நல்ல நாளா பாருங்க. ஏன் உங்களுக்கு பார்க்க தெரியாதா? கொண்டாங்க. நல்ல ஆள் பாத்தி கட்ட பாரு. நாங்களும் நாள் பார்த்தா கண்ணால கட்டிக்கிட்டோம். பின்ன எப்படி? இந்த ஆளு என் ஆப்பு கடைக்கு வந்து சைடு அடிச்சு ஜகாவா வச்சு ஐயோ ஐயோ சோ, நம்ம கதை இப்ப ரொம்ப முக்கியமா? இவங்க கதையை பாப்போம். நீங்க என்ன சொல்லுங்க தம்பி? தலைமை கண்ணாலமா, ஐயர் கண்ணாலமா, இது சொன்ன மாதிரி கையெழுத்து கண்ணாலமா? இதெல்லாம் இல்லாம வேற எப்படி நடத்தலாம்னு யோசிக்கிறேன். கோபி, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத ஒரு கூட்டம் இருக்கே, அங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஒண்டர்ஃபுல் ஐடியா, அப்படியே செய்வோம். பொதுவா பௌர்ணமி அன்னைக்கு தான் அவங்க கல்யாணம் நடக்கும். நாளைக்கு பௌர்ணமி ஜமாயிச்சிருவோம். அதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமா? இன்னைக்கே நான் மகாபலிபுரம் போறேன். எல்லா விவரம் கோபி சார் சொல்லிருக்காரு. பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் ட்ரெஸ் எடுக்க வேண்டியது என்னோட